ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? இறைவா சேனலை சப்ஸ்கிரைப். உலகெங்கும் உள்ள இறைவானர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எஸ்பெஷலி என்னுடைய நட்சத்திரத்துக்கு இப்படி எல்லாம் இருக்க போகுது, என்ன மாதிரியான பலாபலங்களை இந்த கிரகங்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால், சந்திரன் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய கன்னி ராசியின் நடுநாயகமாக இருக்கக்கூடிய ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026வது வருடம் இப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போறாங்க, என்னதாயா நடக்க போகுது, இந்த வருஷமாவது எனக்கு ஏதாவது விமோசனம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயங்கர கெத்தா இருக்க போறீங்க இந்த தடவை ஹஸ்த நட்சத்திரக்காரங்க. எனக்கு தெரிஞ்சு யார் எப்படி போனா என்ன, ஆரம்பிக்கும் போதே உங்களோட இன்னொரு நட்சத்திரமான ரோகிணில இருந்தா இந்த தடவை பிரவேசமே உலகமே தொடங்க ஆரம்பித்திருக்கிறது. உங்களுடைய லக்னத்துல தான் இந்த தடவை விடியவே போகுது அப்படின்ற போது சொல்லவா வேணும். அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான ஒரு ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு. ஆனா முதல் 2 மாதம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். 15 தேதி வரைக்கும் தேவையில்லாத மனசஞ்சலம் மனக்குழப்பங்கள் எட்டி பார்க்கலாம். நிறைய ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு மேனிப்புலேட் பண்ணுவாங்க அடுத்தவங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் யாரை நம்புனீங்களோ அவங்க தான் முதுகுல குத்துவாங்க. ரொம்ப ரொம்ப கவனம். செலவுகள் தாறுமாற எட்டி பார்க்கும். போட்ட செலவோடு அதிகமான செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நான் ஏற்கனவே போன தடவை சொன்னேன், ஹஸ்த நட்சத்திரக்காரங்க நிறைய அந்த தடவை கடல் சம்மந்தப்பட்டு எங்கேயாவது டிராவல் பண்ணுவீங்க, ஊரா போவீங்க, எங்கேயாவது போவீங்க. கண்டிப்பாக இந்த மாதம் 15 தேதிக்குள்ள பிளான்டரி பொசிஷன் நல்லா இருக்கிற பட்சத்தில் கடல் சார்ந்த இடங்கள், வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். நிறைய டிராவல் பண்ணுறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, நிறைய கோவில் குளமாக சுற்றுவீங்க. நிறைய கோவில் குளமாக போயிட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, நட்சத்திரநாதன் ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்காரு. ராசிநாதனும் 4ஆம் இடத்துல அமர்ந்து கொண்டு சனியோட பார்வையில இருக்காரு, குருவோட பார்வையில இருக்காரு, செவ்வாயுடைய காம்பினேஷன்ல இருக்காரு, சூரியனுடைய காம்பினேஷன்ல இருக்காரு, சுக்கரனுடைய காம்பினேஷன்ல இருக்காரு. எப்பயுமே நான் ஒரு விஷயம் அழகா சொல்லிட்டே இருப்பேன், இந்த 12 இந்த 2 இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த லக்னம் உங்களை இன்வெஸ்ட் பண்ணி சில விஷயத்த வெளியே கொண்டு வருவீங்க. இந்த காம்போ இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ரேரா அமையும். இது இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரருக்கு. அப்போ உங்களை நீங்க வெளிப்படுத்துறதுக்கு சில விஷயங்களை மேற்கொள்வீர்கள். என்னை பத்தி அடுத்தவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கே போராட வேண்டியிருக்கும். அப்போ நிறைய ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களை பத்தி செல்ஃப் அனலைஸ்மெண்ட் பண்ணுவீங்க, இல்லை செல்ஃபை ப்ரூவ் பண்றதுக்கு சில விஷயங்கள் பண்ணுவீங்க. கொஞ்சம் கழிவிறக்கம் தேவைப்படுதுன்னு சொல்லலாமா? நான் சுத்த தமிழ்ல சொன்னது எப்படி புரியும்னு தெரியல, இருந்தாலும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஒரு மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ணக்கூடிய தன்மையெல்லாம் இந்த தடவை எட்டி பார்க்கலாம். அவசரப்பட்டு சில விஷயத்த பண்ணிட்டோமோன்றத அடிமனசு ரொம்ப ஆழமா இந்த தடவை யாருக்கும் தெரியாம குத்திக்கிட்டே இருக்கும். அது எந்த வயதுக்காரங்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா மனம் சார்ந்த இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் இந்த 4ஆம் இடம். ரொம்ப டீப் அனலைஸ்மெண்ட். அந்த இடத்துல சனியோட பார்வை வரும்போது ராசிநாதன் போய் அங்கே தான் உட்காந்துருக்காரு. அதுவும் கூடவே சூரியன், கூடவே செவ்வாய், கூடவே சுக்கிரன், இந்த காம்போலாம் இருக்கும்போது ஃபினான்ஷியலாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, கொஞ்சம் ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த முதல் 15 நாள் என்பது ரொம்ப ஒரு மாதிரியான சினாரியோவை கடக்க வேண்டியான அமைப்பு வரலாம். ஆனால் 15ஆம் தேதிக்கு அப்புறம் எப்படின்னு அப்படி வந்துச்சு உட்காந்துன்னா அந்த மாதிரி நீங்க உட்கார போறீங்க. அந்த அளவுக்கு தை பிறந்தா வழி பிறக்குன்ற மாதிரி பயங்கரமான வழிவகை பிறப்பதற்கான வாய்ப்புகள் காத்திருக்கிறது. இது வரைக்கும் சொல்லிட்டு மட்டும் தான் இருக்க, செய்யவே மாட்டேங்கிறேன் யாரெல்லாம் உங்களை பேசுறாங்களோ அவங்க மூஞ்சியை கிளிக்கிற அளவுக்கு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது. யாரெல்லாம் உங்களுக்கு கேவலப்படுத்துறாங்களோ அவங்க முன்னாடி விஸ்வரூபம் விட்டு கொடுப்பீங்க. சொன்னேல அப்படின்ற மாதிரி திரும்ப 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 ரொம்ப கெத்தா இருப்பீங்க. எப்போ கெத்தா இருப்பீங்க? எல்லாம் கிடைச்சதானே கெத்தா இருப்பீங்க. அப்ப எல்லாம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ கன்னி ராசி ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் இடத்தில் போய் ராசிநாதன் அமர்தல் எப்படின்றது வாவ் வேற மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்க போது. அதுவும் 3ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் உச்சமாகக்கூடிய ஒரு வீட்டில் அமர்தல் அப்படின்றது முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய விஜயஸ்தானம் தான் 3ஆம் இடம். அந்த வீட்டு அதிபதி உச்சமடையக்கூடிய தன்மையில் சேர்ந்து பயணித்தல், அது 5ஆம் இடத்தோடு கனெக்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் முயற்சி எல்லாமே பேருக்காகவும் பெருமைக்காண்டியும் புகழுக்காண்டியுமே இருக்கும். நான் சொன்ன மாதிரி 5ஆம் இடம்ன்றதே பணபரஸ்தானம், நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். புதுசா முயற்சி மேற்கொள்ளுங்க. யாரெல்லாம் 5ஆம் இடம் தான் பிசினஸ், யாரெல்லாம் பிசினஸ் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் இந்த டைம் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட் இனிதே கொடுக்கும். போது நம்மளே சொந்த காலில் நிப்போன்ற மாதிரியான ஒரு உத்வேகம் வரும். எங்க இருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. இந்த மாதிரியான ஒரு தைரியம் எங்க இருந்தோ ஒரு இடத்துல அப்படியே கிளர்ச்சி பெற்று மேல வரும். அதன் மூலமாக சில ஆதாயங்கள் உங்களை தேடி வரும். நல்லவர்கள் எல்லாம் நட்புகள் சேருவார்கள். ஆனா யாரை எங்க எப்ப வச்சுக்கணுன்ற ஒரு கிளாரிட்டியோட இருங்க. டக்குன்னு அவசரப்பட்டு பேச்சை விட்டுருவோம். இந்த 5ஆம் இடம் வழுக்கும் போது என்ன ஆகும்னா பெருமை அதிகரிக்கும். அப்ப நான் தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரியான உள்ள இருக்கக்கூடிய ரொம்ப கெட்ட ஒரு ஈகோ இருக்கு பாத்தீங்களா, அது வெளியில வரும். அது வரும்போது நம்ம யார் என்னன்னு யோசிக்காம நம்ம டக்குன்னு பேசிட்டு அதன் மூலமாக அவர்களுடைய நட்பை இழக்க வேண்டிய சூழல் வந்துடும். ஸோ ஹஸ்த நட்சத்திரக்காரங்க இந்த தடவை கொஞ்சம் இந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க. மற்றபடி எல்லாம் கரெக்ட், எல்லாம் சூப்பரா இருக்கு, தாறுமாறா இருக்கு இந்த தடவை. எனக்கு தெரிஞ்சு 16 தேதிக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு. எகெயின்
ஏப்ரல் மாசம் தாண்டிடுச்சு அப்படின்னா வாவ், 11ஆம் இடத்தில் லாபத்தில் ஒரு பிளானட்டாவது இருக்கணும். லாபத்துல குருவே, அதுவும் உச்ச குருவா வந்து அமரும்போது கன்னிராசிக்காரங்களை கையில பிடிக்க முடியுமா என்ன? இப்ப இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் முள்ளா இருக்குன்னு கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்சம் தான். அப்படி கொஞ்சம் டிராவல் பண்ணி போயிட்டீங்கன்னா, ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் பூமாலை தூவ போகிறது வானம் உங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட் இனிதே மலர காத்திருக்கிறது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே. நீங்க படிக்கிற குழந்தையா இருந்தா இந்த தடவ எப்படி படிப்பீங்க அப்படின்னா, படிக்கிற குழந்தைங்களுக்கு நெறைய ஹெல்த் இஷ்யூஸ்னால படிப்பு பாதியில கொஞ்சம் நிப்பறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சந்திரனுடைய ஆளுமையும் சரி, ராசிநாதனுடைய அமைப்பும் கொஞ்சம் செவ்வாயோட சேரும்போது உடல் வலிமை, உடல்ல கொஞ்சம் பிரச்சனை, அங்கங்க ஹீட்டு கொப்பளம் வருது, கட்டி கட்டியா வருதுன்ற மாரி அதன் மூலமாக சின்ன சின்ன விஷயங்கள். இதெல்லாம் ஒரு தீக்காயம் படாம பார்த்துக்கங்க. அஸ்த நட்சத்திரக்காரங்க இந்த தடவ நான் ஒரு தடவ வந்து சமைக்கும்போது கையில சுட்டுருச்சு, இப்போ சாரீல புடிச்சிருச்சுன்ற மாரி ஏதோ ஒண்ணு தீக்காயம் படாம பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம். ஏன்னா, சனி இங்கேயும் பார்க்குறாரு. நான் எப்பயுமே சொன்ன மாரி நடுநாயகமான நட்சத்திரத்துக்கு கனம் ஜாஸ்தி. நான் எப்பயும் சொல்லியிருக்கேன். அது மாரி சனி ஆல்மோஸ்ட் தான் 10ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் இடத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய 7ஆம் இடத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு. யாருக்கு? அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே. ஸோ இந்த இடத்த கொஞ்சம் ஓரளவுக்கு அழகா நீங்க ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பெருசா நெகட்டிவா ஒண்ணும் வரப்போறதில்ல. தீக்காயம் படாம பார்த்துக்கங்க. அதே மாரி விளக்கேற்றும் போதெல்லாம் கொஞ்சம் சாரி கீரியெல்லாம் கொஞ்சம் புடிச்சிட்டு விளக்கேத்துறது ரொம்ப ரொம்ப ஒரு நன்மையை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். தை பிறந்தா கண்டிப்பாக வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த வருடத்தை ஆரம்பிங்கள். மிகச்சரியான ராஜயோகம் இனிதே மலர காத்திருக்கிறது. 20 வயதிலிருந்து 40 வயது கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. நிறைய பேர் வீட்ல கல்யாணம் நடக்கலாம். பிள்ளைகள் குறித்த ஒரு பெருமை வரும். பிள்ளைகள் குறித்த ஒரு சந்தோஷம் வரும். பிரிந்து வரைக்கும் பிள்ளைங்க எங்கேயோ படிக்க போயிருந்தாங்கன்னா இந்த தடவை சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பிள்ளைகளுக்காக சில விஷயத்தை மேற்கொள்வீர்கள். நிறைய பேருக்கு கல்யாணம் ஆரம்பிக்கலாமான்ற மாதிரி யோசனை வரும். கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்போதைக்கு அதை பத்தி வேணாம். செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. வீட்ல உங்களுடைய செவ்வாய்ன்னு சொன்னாலே ஸ்பௌஸ் கன்னிராசிக்கார அஸ்த நட்சத்திரக்கார பெண்கள் உங்களுடைய கணவருடைய உடல்நிலையை கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. அதை கொஞ்சம் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய உடல்நிலையும் பார்த்துக்கணும். கொஞ்சம் பேக் பெயினா இருக்கிறது, கொஞ்சம் டயர்டா இருக்கிறது, முடியாத்தனமா இருக்கிறது, அசதியா இருக்கிறது, டென்ஷன் ஆகுறது, இந்த மாதிரி ஹார்மோன் இன்பேலன்ஸ் மூலமா வரக்கூடிய சின்ன சின்ன கோவங்கள் இதெல்லாம் ஒரு 40 வயதை தாண்டி அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு எட்டி பார்க்கும். அது ஆல்மோஸ்ட் அந்த மெனோபாஸ் டைம் வேற. இந்த நேரத்துல இந்த சுக்கிரனும் சரி, செவ்வாயும் சரி, சூரியனும் சரி ஒரு இடத்துல அமர்ந்து பாவம் நிஜமாவே கன்னிராசிக்கார பெண்கள். நிஜமாவே ரொம்ப பாவம். கொஞ்சம் அ கன்னியா ராசியா இருந்தாலும் சரி, கன்னி லக்னமா இருந்தாலும் சரி, இந்த கொஞ்சம் அந்த மெனோபாஸ் டயத்துல அந்த வயது ஒத்த பெண்கள் கொஞ்சம் படாத பாடு தான் படுவீங்க. நிறைய சத்தான ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ரொம்ப மெனக்கெடாதீங்க. இந்த நேரத்துல கொஞ்சம் வீட்ல இருக்கவங்களும் புரிஞ்சுக்கோங்க. அவங்க அப்படிதான் இருப்பாங்கன்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதனால கொஞ்சம் கன்னிராசிக்கார பெண்கள் உடல்நிலையில் மிகுந்த கவனம், அதுவும் எஸ்பெஷலி அஸ்த நட்சத்திரக்கார பெண்கள் உடல்நிலையில் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கு இந்த வயது ஒத்தவர்களுக்கு. ஓகே. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த 2026வது வருடம் முதல் 15 நாட்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அமைப்பாகவும், அடுத்த 15 நாட்கள் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய நேரமாகவும் இருக்கு. வேலை குறித்த இடங்கள் இதுவரைக்கும் இருந்த தடை தாமதம் எல்லாம் விலகப் போகிறது. இந்த தடவை நான் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? ஆஞ்சநேயர் வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். முடிஞ்ச ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு நெய்வேத்தியம் பண்ணுங்க. ஏன்னா வெண்ணெய் காப்பு எல்லாம் குரு தான். குரு போய் இப்போ அப்படியே 11ல இருந்து 10ல போயிட்டாரு. எகைன் 10லயும் போய் வக்ரம் ஆயிருக்காரு. ஸோ வெண்ணெய் காப்பு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சேர்ந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது, வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு அடிக்கடி விளக்கேற்றது, ரூ. 1 ஒரு வெத்தலை இதை வச்சு 13 நாள் சுத்தி கண்டினியூவா சாயந்தரம் போனீங்கன்னா சாயந்தரம், காலையில போனீங்கன்னா காலையில பண்ணவே விடாது. பண்ணிட்டீங்கன்னா கிரேட் தான். 13 நாள் தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்தை பண்ணி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வழிபாடு செய்துவிட்டு வரக்கூடிய அஸ்த நட்சத்திரக்கார பெண்களுக்கு சரி, ஆண்களுக்கும் சரி, இதுவரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் சந்தித்த அத்தனை தடையிலிருந்தும் இந்த தடவை வெளியில வந்துருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான வலிமையை மிஸ்டர் ஆஞ்சநேயர் கொண்டு வந்து கொடுப்பார். ஓகே. இந்த தடவை நீங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, அஸ்த நட்சத்திரக்கார பெண்கள் இந்த தடவை ஹானஸ்டா சொல்ல நிறைய குரங்கு பார்ப்பீங்க. ஆஞ்சநேயர் கோயில்னு சொல்லிட்டு குரங்கு பார்க்குறேன்னு சொன்னா, ஆமா, மன வலிமை அதிகரிக்கிறதுக்கு இந்த தடவை வந்து நிறைய இந்த தன்மையோடு தான் கனெக்ட் ஆகுது. நிறைய பேர் திடீர்னு சில பேர் ராஜாளி கண்ணில் படும். பட்டதுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வானத்துல ராஜாதி பார்க்கறது, கருடன் பார்க்கறது, கருட சேவை பார்க்கறது, கருடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்கறது, உங்களை தூக்கிட்டு போறதுக்கு நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுறேன்னு சொல்லக்கூடிய தன்மையாகத்தான் இந்த தன்மை என்பது உங்க கண்ணில் படும். ஸோ நீங்க குரங்கு பார்த்தாலும் சரி, ராஜாளி பார்த்தாலும் சரி, வானத்துல வட்டமிடக்கூடிய ராஜாலாம் உங்க கண்ணில் இந்த தடவை படும். நிறைய பேருக்கு அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அமையும். திடீர்னு கிளம்பி போவீங்க. நிறைய வந்து சுமங்கலி பூஜையில கலந்துப்பீங்க. இந்த ஒரு மாதிரி கோவில் குளம் ஆன்மீகம்ன்ற மாதிரி உங்களை இயக்குவதற்கு மிஸ்டர் புதன் தயாராக இருக்கிற, சந்திரனும் அதுக்கு ஆமேன் அப்படின்னு வந்து உச்சி கொட்டுவாரு. ஹெல்த் மட்டும் பார்த்துக்கோங்க. மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. கடன் அதிகரிக்கலாம். கடன் வாங்கி சில விஷயத்தை மேற்கொள்ளாமன்ற மாதிரி எண்ணம் வரும். பிப்ரவரி மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இந்த தடவை வழிபாட்டின் மூலமாக மட்டுமே வாழ்வியலை வசந்தப்படுத்தக்கூடிய தன்மையாக அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது.